ஹலோ பசங்களா, வெல்கம் டு ஹோப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 8th ஸ்டேட் போர்டோட வைரஸ் டாபிக், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிற சாப்டரில் வைரஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to learn about bacteria. ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ let me adjust my pen. ஓகே, பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ரோகேரியாட்ஸ், ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ். கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ்பா. ஸோ ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ், கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். அப்போ இங்கே செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது இந்த ப்ரோகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் வந்து கிடையாது. இட் லேக்ஸ் true nucleus. Okay, so they are considered to be the first living organism on earth. So bacteria are grouped under the kingdom Monera. So Moneraல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபுல்லாகவே unicellular prokaryotes. Monera consists of unicellular prokaryotes. The study of bacteria is known as bacteriology. ஓகேங்களா, பாக்டீரியாவை பற்றி படிக்கிறதுனா நம்ம என்னன்னு சொல்லுவோம், which is bacteriology. The size of bacteria ranges from 1 μm to 5 μm, that is 1 micrometer to 5 micrometer. இதில் ரெண்டு டைப் வந்து இருக்கு, which is based on respiration. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா ஏரோபிக் பாக்டீரியா, the second one is anaerobic bacteria. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏரோபிக் பாக்டீரியானா அதுக்கு ஆக்சிஜன் தேவை, anaerobic பாக்டீரியானா it doesn't need any oxygen. So பாக்டீரியாங்கிறது என்னதுப்பா, which is a single celled prokaryotes. prokaryotes னா ட்ரூ நியூக்ளியஸ் வந்து கிடையாது அதுக்கு. ஓகேங்களா, ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்னா என்னன்னா அதுக்கு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எப்படி இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் வில் பி absent. So then, cell structure of bacteria. A bacteria has an outer covering known as the cell wall. Nuclear material is represented by a nucleoid without nuclear membrane. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், பாக்டீரியாக்கு வந்து அதோட நியூக்ளியஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, இட் லேக்ஸ் ட்ரூ நியூக்ளியஸ். அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி இருக்குன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நேக்டாக இருக்கும், வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as nucleoid. Then an extra chromosomal DNA called plasmid, which is present in the cytoplasm. So plasmidங்கிறது ஒன்றும் இல்லை, like extra chromosomal DNA, that is a plasmid. ஓகேங்களா, then protein synthesis carried out by the 70s ribosome. Other cell organelles are mitochondria, Golgi body, endoplasmic reticulum. இது எல்லாமே இங்கே வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். தென் ஃப்ளெஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஃப்ளெஜெல்லா எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா லோகோமோஷன்னா மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. Locomotion means it helps in the movement. Okay, இங்கே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஹியர் யூ கேன் சி செல் வால், செல் மெம்பரேன், கேப்சூல், பைலை, தென் ஃப்ளெஜெல்லா மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் சைட்டோபிளாசம்ங்கிறது which is a fluid matrix, தென் செல் வால், செல்லை சுற்றி இருக்க லேயர், தென் செல் மெம்பரேன், பைலை, தென் நியூக்ளியர் which is a circular DNA. இந்த பைலைங்கிறது என்னன்னா which is a surface structure. இந்த பைலைங்கிறது என்னதுப்பா, which is a surface structure present in the bacteria. ஆனால் இது வந்து எந்த ஒரு ரோலுமே, மோட்டிலிட்டிக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாது. அப்படின்னா no role in motility process. ஓகேங்களா, then bacteria are classified according to the shape of their cells. They are known as the bacilli, rod shaped bacteria. Bacillus anthracis அதோட example. Then spirilla, spiral shaped bacteria. The example is Helicobacter pylori. Cocci, spherical or ball shaped bacteria. They can stick together in பேரா இருந்துச்சு அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து அவங்க செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா we call it as streptococcus or occur in bunches. ஸோ உங்களுக்கு நல்லா வந்து
பஞ்ச் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as staphylococcus. விப்ரியோங்கிறது கமா ஷேப்டு பாக்டீரியா. எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம வந்து பார்த்தோம் bacillus which is rod shaped bacteria, right? So here you can see the bacillus which is rod shaped bacteria. Then coccus வந்து spherical or ball shaped bacteria. Spirilla வந்து spiral shaped bacteria. Then vibrio which is an comma shaped bacteria. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ த பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளெஜெல்லா. ஸோ அதோட ஃப்ளெஜெல்லா வந்து நமக்கு தெரியும் விச் ஹெல்ப்ஸ் இன் தி மூமெண்ட். அதை பேஸ் பண்ணி பாக்டீரியா வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோனோட்ரைக்கஸ்ங்கிறப்ப ஒரே ஒரு எண்ணில் மட்டும் சிங்கிள் ஃப்ளெஜெல்லா, ஒரே ஒரு எண்ணில். இங்கே உங்களுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க, ஏட்ரைக்கஸ் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ஃப்ளெஜெல்லாவுமே கிடையாது. there is no ஃப்ளெஜெல்லா. மோனோட்ரைக்கஸ்ல ஒரே ஒரு எண்ட்ல ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா மட்டும் இருக்கு. ஆம்பிட்ரைக்கஸ்ங்கிறப்போ போத் சைட் வென் ஃப்ளெஜெல்லா இஸ் பிரசன்ட். பெரிட்ரைக்கஸ் அப்படின்னா அது சுத்தியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். லோஃபோட்ரைக்கஸ்னா ஒரே ஒரு சைட்ல பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லா வில் பி present. So இதை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. மோனோட்ரைக்கஸ் single flagella at one end. The example is Vibrio cholerae. Then LOPHO tuft of flagella at one end, that is Pseudomonas. அதாவது ஒரு சைட்ல உங்களுக்கு நிறைய bunches of flagella வந்து present ஆயிருக்கும், அதாவது tuft of flagella. Then Amphitrachus tuft of flagella at the both ends. The example வந்து Rhodospirillum rubrum. இங்க வந்து Amphitrachus is they have given. Amphitrachusங்கிறது உங்களுக்கு tuft of flagella ரெண்டு சைடுமே வந்து present ஆயிருக்கும். flagella next பெரிட்ரைக்கஸ் flagella all around, அது சுத்தியும் பார்த்தீங்கன்னா flagella இருக்காப்பா, அதுதான் வந்து பெரிட்ரைக்கஸ். எக்ஸாம்பிள் ஈகோலை, தட் இஸ் எஸ்செரிஷியா கோலை. தென் ஏட்ரைக்கஸ் எந்த ஒரு ஃப்ளெஜெல்லாவும் இருக்காது. எக்ஸாம்பிள் கார்னி பாக்டீரியம் டிப்தெரி. Then bacteria get their food in many ways. Example photosynthetic bacteria வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் cyanobacteria. Photosynthetic bacteria will make their own food. The example is cyanobacteria. Then bacteria that live in harsh environments, இவங்க கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது சன் கிட்ட இருந்து வந்து எந்த ஒரு எனர்ஜியும் எடுத்துக்காம they will utilize the chemical and they will prepare their food. அப்போ அவங்கள என்னன்னு சொல்லுவோம், we call it as chemosynthesis. Chemo means chemical, photo means light. With the help of sunlight, photosynthetic bacteria are producing their food. இங்க chemosynthesisங்கிறது வந்து chemical. Then some bacteria exhibit symbiotic relationship. Symbiotic relationship அப்படின்னா லைக் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. இங்க பாருங்க, ஈக்குவலி லிவ்ஸ் இன் த இன்டெஸ்டைன் ஆஃப் தி மேன். இப்போ இதுல என்ன ஹியூமன்ஸ்க்கு பெனிஃபிட் ஈக்குவலி இருக்கனால அப்படின்னா which helps in vitamin production like விட்டமின் K, B12, அதுக்கப்புறம் டைஜஷன், நியூட்ரியன் அப்சார்ப்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஈக்குவலிக்கு இங்கே என்ன பெனிஃபிட் இருக்கு, அது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்லேருந்து இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தென் நியூட்ரியன்ட் ரிச் என்விரான்மெண்ட்ல வந்து அது லிவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். ஸோ பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் பாக்டீரியாவோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் ஃபங்கை. Fungi are a group of eukaryotic organism that lacks chlorophyll. ஃபங்கைல வந்து chlorophyll கிடையாது. They grow in dark environment. They may be either unicellular. Unicellularனா single celled organism இருக்கலாம். அப்படி இருந்தா அதோட எக்ஸாம்பிள் yeast and also multicellularவும் இருக்கலாம். Multicellular means more than one cell, two cells. So example penicillium. They are found in all kind of habitats. Habitats அப்படின்னா the place where the organisms live. அதாவது எங்க அந்த ஆர்கானிசம் வாழுதோ அதை தான் நம்ம இங்க என்னன்னு சொல்லுவோம், habitat அப்படின்னு சொல்லுவோம். They are included under the kingdom fungi. The study of fungi is called mycology. So fungi பத்தி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், we call it as mycology. Some fungi are macroscopic. Microscopicனா தெரியும், with the help of microscope மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இங்க macroscopicங்கிறது இங்க மஷ்ரூம்ல நம்ம naked eyesலயே வந்து பார்க்கலாம்ல, அதுதான். There are around 70,000 species of fungi living in the world. Here we will study about the yeast, which is a unicellular fungi. So இங்க நம்ம unicellular fungi which is about yeast பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேங்களா? So then multicellular fungi பத்தி in chapter 17 ஃபுல்லா வந்து நம்ம பார்க்கலாம்.
So cell structure of yeast. Yeast are found freely in the atmosphere. Yeast grows in all kinds of media containing sugar. Sugar இருக்க லைக் எல்லா மீடியாஸ்லையுமே ஈஸ்ட் வந்து க்ரோ ஆகும். அதோட செல் எப்படி இருக்கு அப்படின்னா ovoid shape containing cell wall nucleus இது எல்லாமே present ஆயிருக்கு. Then yeast வந்து எதுக்கெல்லாம் வந்து prepare பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க which is used to make bread and beer இதெல்லாம் prepare பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Then இங்க cytoplasm granular அப்படின்னு கொடுத்திருக்காங்க. cytoplasm granular அப்படின்னா which helps in the protein synthesis and secretion அதுக்கு எல்லாமே help பண்ணும். அப்புறம் storage purposeக்காக வந்து help பண்ணுவாங்க. ஓகேங்களா? Then they will be having vacuoles, organelles, glycogen and oil globules. Yeast aids in fermentation with the help of enzyme zymase. Yeast வந்து fermentation க்கு help பண்றாங்க. எந்த enzyme மூலியமா? Zymase. Okay. It respires anaerobically and reproduces by budding. So yeastக்கு வந்து அப்பனா anaerobesனா நம்ம என்னன்னு பார்த்தோம், they doesn't need any oxygen, right? So that is anaerobes and reproduces by budding process மூலியமா reproduce பண்றாங்க. budding processனா ஒன்றும் இல்லை, இதுதான் parent அப்படின்னா இந்த parentல இருந்து ஒரு bud வந்து டெவலப் ஆக ஆரம்பிப்பாங்க. அதை இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். bud வந்து எமர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் எமர்ஜ் ஆகி என்ன ஆகும், இந்த bud growth வந்து அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இங்கே என்லார்ஜ்மெண்ட் நடக்கும். தென் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் என்ன ஆகும்னா சைட்டோபிளாசம் செப்பரேஷன் ஆஃப் பட் ஃப்ரம் தி பேரண்ட் செல்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா இது தனியாக பேரண்டாகவும் இது தனியாக பட்டாகவும் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து லைக் ரீப்ரொடியூசஸ் பை பட்டிங். ஸோ இங்கே உங்களுக்கு ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் யூ கேன் சி செல் மெம்பரேன், vacuole, cytoplasm, nucleus and food granules. Okay, we have finished fungi also. Then we are entering into algae. So algae are very simple plant like eukaryotic organism. Okay, நம்ம இவ்வளோ நேரம் prokaryotes அப்படின்னு பார்த்தோம். prokaryotes என்னப்பா? prokaryotes வந்து first பார்த்தோம். prokaryotes வந்து bacteria, that means they don't have a true nucleus. ஓகே, அப்போ ஆல்கிங்கிறது விச் இஸ் யூகேரியாட். இங்கே நீங்கள் ஃபங்கைலையும் பார்க்குறீங்க விச் இஸ் அ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அப்போ யூகேரியாட் அப்படின்னா they will be having true nucleus. Okay, so they are found in moist habitat. They are rich in chlorophyll and can be seen as thin film on the surface of lakes and ponds. Lakes and pondsல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேலே அந்த தண்ணிக்கு மேலேயே வந்து அந்த algae வந்து நீங்கள் பார்ப்பீங்க. I think எல்லாருமே இது வந்து பார்த்துருப்பீங்க. Therefore they are known as the grass of water. They are autotrophic and they reproduce their own food with the help of chloroplast. அப்படின்னா autotrophs அப்படின்னாலே autoனா self. இப்போ ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னாலே அவங்களோட ஃபுட்டை அவங்க ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, யாரோட உதவியும் இல்லாமல். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டில் வந்து குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் விச் இஸ் நெசசரி ஃபார் தி photosynthesis. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட் அண்ட் ஆல்சோ சன்லைட் தே வில் ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட். ஸோ ஆல்கேவை பற்றி படிக்கிறது, த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் நோன் அஸ் ஆல்காலஜி, phycology. Okay, so different types of algae இங்க கொடுத்திருக்காங்க. Chlamydomonas, Volvox, Ulatrix, then Frischella, then Ulva, Hydro, Decation. So their size varies from 1 micron to 50 meter. Algae வந்து unicellular இருக்கலாம் and also they can be multicellular. Unicellular example Chlamydomonas, multicellular and macroscopic. Macroscopicனா நம்ம வந்து நான் சொன்னேன் நம்ம neck dice-னால பார்க்கலாம், that is sargassum. So unicellular algae exhibits variety of shapes. Example spherical, that is spherical, rod, spindle, whereas multicellular algae in the form of filament and branches. In the section இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா unicellular algae அதாவது Chlamydomonas பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சாப்டர்ல multicellular algae வந்து பார்ப்போம். So unicellular algae which is Chlamydomonas. So cell structure of the Chlamydomonas. Chlamydomonas நம்ம இப்பதான் பார்த்தோம் which is a unicellular. motile அப்படின்னா மூவபிள் பா. ஃப்ரெஷ் வாட்டர் algae, they are ovals, spherical or pyriform in shape. pyriformனா ஒன்றும் இல்லை, பியர் ஷேப்பில் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர். the pyriform is a common one found in ponds, ditches and water tanks. They have a narrow anterior end. அதாவது anteriorங்கிறது அதோட ஃப்ரண்ட் இது இல்லையா, அதோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நேரோவாக இருக்க end and broad posterior end. The cell is surrounded by a
thin and firm cell wall made of cellulose. The cytoplasm is seen in between the cell membrane and the chloroplast. ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட செல் வந்து which is surrounded by the cell membrane. The cell is surrounded by a cell wall which is made up of cellulose. Then cytoplasm. Cytoplasm இங்க நீங்க பார்க்குறீங்களா, இந்த cytoplasm பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, which is present between cell membrane and chloroplast. அதுக்கப்புறம் the cell contains a large dark nucleus which is lying inside the cavity of the cup shaped chloroplast. ஸோ நியூக்ளியஸ் இங்கே பார்க்குறீங்க, இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. this one is nucleus and this is chloroplast. Chloroplast the chlorophyll pigment on the present ஆயிருக்கும். Here you can see the pyrenoid, then starch grain, Golgi complex, then eye spot, then mitochondria. இந்த flagella movement வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தென் anterior part of the cell bears two flagella. ஸோ இதோட anterior partல வந்து ரெண்டு flagella வந்து present ஆகியிருக்கு. இதுதான் 1 and 2 flagella present ஆயிருக்கு which helps in locomotion. Then 2 contractile vacuoles வந்து ரெண்டு flagella ஓட பேஸ்லயுமே present ஆயிருக்கு. Anterior side of the chloroplast contains a red colored eye spot. So here you can see ரெட் கலர்டு ஐ ஸ்பாட். ஸோ இதுக்கு ரெண்டு ஃப்ளெஜில்லாவோட பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா. ஸோ கிளாமிடோமோனாஸ் எக்ஸிபிட் போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ என்னப்பா இங்கே ரெண்டு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுமே இங்கே டெக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஆல்கே, இந்த 3 டாப்பிக்குமே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸில் வந்து we discussed about the virus. Okay, so that's it. நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம புரோட்டோசோவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.